வணக்கம் மக்களே! நம்ம தமிழ்நாட்ல சூப்பரா வெள்ளூர்ல ஒரு குட்டி ராஜஸ்தானே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா, வேலூர்ல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஸ்ரீ மாதாஜி திருக்கோவில் தான் வந்திருக்கோம். இந்த கோவில் பார்க்கறதுக்கே அப்படியே பார்த்தீங்கன்னா, வட இந்தியா கோவில் மாதிரியே பிங்க் நிற கற்களால செதுக்கப்பட்ட ஒரு அட்டகாசமான கோவில் இது. வாங்க உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நுழைவாயில தாண்டி உள்ள வந்தாலே ஒரு பெரிய அரண்மனைக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா, கம்பீரமான வெள்ளை யானைகளும், சிங்கங்களும் நம்மள வரவேற்கிற மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டியே இதோட கட்டடக்கலை தான். ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வரப்பட்ட பிங்க் நிற மணல் கற்களால், அதாவது பிங்க் ஸ்டாண்ட்ஸ்டோன் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா இடைவெளியே இல்லாமல் அவ்வளோ நுணுக்கமாக வந்து செதுக்கியிருக்காங்க. படிக்கட்டேறி மேலே வந்தால் அந்த தூண்களையும் மேலே இருக்கிற டிசைனையும் பாருங்கள், வாய் அடைச்சி போயிடுவீங்க. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா சீதா லட்சுமண சமேத ராம சன்னதி இருக்குது. இன்னொரு பக்கம் குதிரை வாகனத்தில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் காவல் தெய்வமான பாபா ராம் தேவ்ஜி சன்னதியும் இருக்குது. இது நம்ம ஊரில் ரொம்ப ரேரான ஒரு தரிசனமே சொல்லலாம். இந்த கோவிலுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா இதோட லொக்கேஷன் தான். கோவிலுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய பச்சை பசைல்னு ஒரு மலை மாதிரி இருக்கும். இந்த மலைக்கும் இந்த பிங்க் நிற கோவிலுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இருக்கிறப்போ மனசுக்கு அவ்வளோ ஒரு அமைதி கிடைக்கும். இங்கே சிவன் பார்வதி சன்னதியும் ரொம்ப அழகாக வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ நாம் நம்ம மெயின் மண்டபத்துக்குள்ளே வந்துட்டோம். மேலே பாருங்கள், ஒரு பிரம்மாண்டமான சாண்டிலியர் பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்கு. இங்கே வலது மற்றும் இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான வேலைப்பாடுகளோட விநாயகர் மற்றும் சரஸ்வதி தாயார் சிலைகளும் இருக்குது. உள்ள பூஜைக்கான ஏற்பாடுகளும் பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. அப்படியே பக்கத்தில் கிருஷ்ணர் ராதை சன்னதியும் மனசை மயக்கிற மாதிரி அந்தளவுக்கு இருக்குது, அமைச்சிருக்காங்க பாருங்கள். இங்கே கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து தியானம் பண்ணால் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து பறந்து போயிடும், மன நிம்மதி கிடைக்கும் சொல்லலாம். வெளியே பிரகாரத்தை சுற்றி வரும்போது நவகிரக சன்னதியும் தரிசனம் பண்ணலாம். மேலேருந்து பார்க்குறப்போ அந்த என்ட்ரன்ஸ் கேட்டு, அந்த மலை சுற்றி இருக்கிற பசுமைன்னு ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷுவல் கிடைக்குது. வேலூர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட இந்த மாதாஜி கோவிலுக்கு வந்துட்டு போங்க. நம்ம வாழ்கிற இந்த லைஃப் ஸ்டைலில், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைலில் இந்த கோவிலுக்குலாம் நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா கொஞ்சமாச்சும் ஸ்ட்ரெஸ் குறையும். இந்த கோவில் முழுக்க முழுக்க வட இந்தியா கடற்கரை பாணியில் வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோவிலை மிகவும் அமைதியாகவும் தூய்மையாகவும் இப்போவும் பராமரிச்சிருக்காங்க. இந்த கோவில் தினசரி பார்த்தீங்கன்னா காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா வேலூர் அவுட்டர் இருக்குது. அடுக்கம்பாரி டு பாகாயம் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அமைந்திருக்கு. திருவண்ணாமலை இருந்து வேலூர் வரப்போ இந்த கோவிலை சாமி தரிசனம் பண்ணலாம். இல்லை ஆரணிலேருந்து வேலூர் வரீங்கன்னா சாமி தரிசனம் பண்ணலாம். ஸ்ரீ ஆயி மாதாஜியின் தோற்றம் பார்த்தீங்கன்னா கிபி 1415 1504 வரைக்கும் சொல்கிறாங்க. இவங்களை வந்து அன்னை துர்க்கையோடைய அவதாரமாக கருதப்படுறாங்க. ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நிறுவனாங்க. அங்கேருந்து எப்படி வேலூர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ராஜஸ்தானில் மார்வார் பகுதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வணிகம் தொழில் நிமித்தியாக புலம்பெயர்ந்த ஸ்ரீவி சமூகத்தினர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குலதெய்வமான ஆயி மாதாஜிக்கு வேலூரில் ஒரு அழகிய கோவில் வந்து எழுப்பியிருக்காங்க. இந்த கோவில் வட இந்தியா கடற்கரை பாணியில் பார்த்தீங்கன்னா பளிங்கு கற்களை கொண்டு மிகவும் நுணுக்கமாக வந்து கட்டியிருக்காங்க. ராஜஸ்தானில் இந்த முதன்மை ஆயி மாதாஜி கோவிலில் கடந்த 500 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு நெய் விளக்கு பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டே இருக்கான். இந்த விளக்குலேருந்து வரக்கூடிய புகை வந்து கரியாக மாறாமல் குங்குமப்பூ நிறத்தில் வந்து படிவது உலகத்தில் ஒரு அதிசயமாக வந்து கருதப்படுதுங்க. இதே தெய்வீக பாரம்பரியத்தை வந்து வேலூர் கோவிலையும் பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுறாங்க. இந்த கோவிலுடைய ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா 11 முக்கிய விதிகளை வந்து அடிப்படையாக கொண்டது சொல்கிறாங்க. இது வந்து சமூக ஒற்றுமை, தூய்மை, அகிம்சையை வந்து வலியுறுத்துவதாக சொல்கிறாங்க. வேலூர் பக்கம் போனீங்கன்னா இந்த கோவில் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.